ஆனந்தி வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. வீட்டில் யாருமே கிளம்பல. ஆனந்தி வந்து ஏன் யாருமே கிளம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா அது எப்படி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சா நான் வந்து ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இப்படிலாம் பண்ணுறீங்களா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இல்லைம்மா சாட்சி எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை எந்த ஆதாரமும் இல்லைமே என்னம்மா பண்ணுறது ஒருவேளை அவன் தான் ஜெயிச்சிருவானோன்னு பயமாக இருக்குமா அப்படின்னோடனே உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அப்பா அம்மா வந்து சரி என் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குமா என்ன நடக்குதோ நான் வரேம்மா அப்படி சொல்லிட்டு கூட வராங்க. எங்கே எல்லாரையும் வரதை பார்த்துட்டு ஓ நீங்கள் இன்னும் கூட அடங்கலையா ஃபேமிலியோடு வேறு வந்துட்டிங்களா எப்படியும் தோக்க போகிறீங்க உங்கள் பொண்ணு அசிங்கப்படுறதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க போட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரபத்திரன் நினைக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க நம்ம ஆனந்திக்கிட்ட என்னம்மா உங்கள் பக்கத்தில் ஏதாவது சாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க எங்ககிட்ட எந்த சாட்சியும் இல்லை அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு வீரபத்திரன். சரிம்மா அப்போது வீரபத்திரன் உங்கள் மேலே வந்து வச்ச குற்றச்சாட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிறீங்களா இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறேன் அவர் வச்ச குற்றச்சாட்டு அப்படின்றாங்க. அது கேட்டுட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறார் வீரபத்திரன். இவன் என்ன இப்படி சொல்கிறா தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க உண்மையாவா சொல்கிறீங்க ஆமாம் சரி அப்படின்னா இந்த கேஸில் தீர்ப்பை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறதுக்காக வராங்க. அப்போ மேடம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தீர்ப்பை வாசிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னோடனே நான் வந்து ஒத்துக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்னோடனே சொல்லுமா என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன காரணம்னா எல்லாமே வீரபத்திரன் மேடம் காரணம் அப்படின்றாங்க. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் ஜட்ஜ் வந்து யோசிக்கிறாங்க. என்னோட குற்றச்சாட்டு என்ன நான் எலக்ட்ரிஷியன் கூட வந்து இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன் அதே மாதிரி இவர் போயிட்ட அப்புறம் இவர் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு எல்லா ஜென்ஸ் கூடயும் நான் பழகியிருக்கேன் அப்படின்னு தானே இவர் சொன்னார். அது எல்லாமே உண்மை மேடம் ஆனால் நான் எதுக்காக அதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும்ல மேடம். சரிம்மா நீ எதுக்காக பண்ண சொல்லுமா அப்படின்னோடனே எல்லாம் இவரால் தான் மேடம் இங்கே பாருங்கள் இவர் எனக்கு ஒரு நல்ல கணவராக இல்லை இவர் எனக்கு தர வேண்டிய எந்த வந்து சந்தோஷத்தையும் தரல அதுக்காக தான் மேடம் நான் வெளியே போனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இங்கே வந்து ஆனந்தியோட வீடும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் மேடம் இவர் தர வேண்டிய சந்தோஷத்தை நான் தந்தான் நான் ஏன் வெளியே போகிறேன் அப்படின்றாங்க. நீ சொல்கிறது புரியலையம்மா அப்படின்னோடனே மேடம் என்ன மேடம் நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்து புரியலன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே. நான் இப்போ சொல்கிறேன் மேடம் வந்து ஃப்ராங்காக சொல்கிறேன் சொல்ல போனால் வீரபத்திரன் ஒரு ஆம்பளே இல்லை மேடம் அப்படின்னோடனே ஏய் யாரை பார்த்து என்னடி சொன்ன வார்த்தை ஆமாம் மேடம் அவர் வேணா கோவப்படலாம் இதுதான் மேடம் உண்மை. ஏன்னா பாருங்கள் 5-6 வருஷமாக எனக்கு குழந்தையே இல்லை எதனால் என் மேலே எந்த தப்பும் இல்லை ஆனால் எல்லா தப்பும் இவர் மேலே தான் இருக்குது இவர் முதல்ல ஆம்பளையாக இருந்தால் தானே எங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு என்ன வார்த்தை சொன்னேன் என்னை பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறியா நீ நான் ஆம்பளை இல்லையான்னு பயங்கரமாக கத்துறாரு வீரபத்திரன். அப்படியே கோர்ட்டே அதிர்ற மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. உன்னை இவ்வளோ நாள் சித்திரவதை பண்ணதான் தப்பே இல்லடி உனக்கு இருக்குடி எல்லாத்துக்கும் ஆம்பளை இல்லைன்னு சொல்லிட்டியே உன் வயிற்றுல கரு உண்டாச்சே அந்த கருவை கூட நானே அழிச்சேனே அது உனக்கு தெரியலையா அப்படின்றாரு. அதை கேட்டு கோர்ட்டே அதிர்ச்சி அடைகிறாங்க. கரு உருவாச்சு அழிச்சா இப்போ பார்த்தீங்களா மேடம் இந்த வீரபத்ரனோட உண்மையான முகம் இதுதான் மேடம் இதை நிரூபிக்கிறதுக்கு தான் நான் எல்லா தப்பையும் ஒத்துக்கினேன் அப்படின்றாங்க ஆனந்தி. அதை கேட்டு வந்து சர்ச்சை அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே வந்து வீரபத்ரன் பார்க்குறாங்க. நீ இவ்வளோ கொடூரமான ஆளா எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் முன்னாடி நடிச்சிருப்ப அப்படின்றாங்க. வீரபத்திரம் ஒரு நிமிஷம் நிதானத்துக்கு வந்துடுறாரு. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா மேடம் இந்த ஆளோட உண்மையான குணம் உங்களுக்கு தெரியுதா இந்த ஆள் இப்படி தான் மேடம் என்னை சித்திரவதை பண்ணார் என் குழந்தைய என் கருவில் இருக்க குழந்தைய அழிச்சா மேடம் இவன் பண்ணது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது மேடம் எந்த பொண்ணையும் கூட வாழ முடியாது மேடம் எல்லார்கிட்டையுமே வந்து எல்லார் மேலேயுமே வந்து என்னை சேர்த்து வச்சு பேசுவான் மேடம். பார்த்தீங்களா அந்த எலக்ட்ரிஷியனையும் இவன் தான் மேடம் வர வச்சு சாட்சி சொல்ல வச்சுருக்கான். இவனுக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது மேடம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவன் பண்ணியிருக்கான் மேடம். இப்போ புரியுதா மேடம் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து மோசமானவன் மேடம் உண்மையிலே சின்ன வயசில் நடந்த இவனுக்கு பிரச்சனையால் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் வீரபத்திரனுக்கு நடந்த விஷயத்தையும் வந்து ஆனந்தி வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து வீரபத்திரன் இதெல்லாம் இப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. பயங்கரமாக கத்துறாரு. எவ்வளோ தைரியமாக தான் என்னோட சின்ன வயசு விஷயத்தெல்லாம் சொல்லுவேன் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வீரபத்திரன் அமைதியாக இருங்க அப்படின்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. அவரை பார்த்துட்டு வந்து நீதிபதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க கூட்டின்னு போங்க இவரை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படியே வீரபத்திரன் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா மேடம் என்ன மாதிரி பண்ணுறாரு இப்படி தான் மேடம் ஒவ்வொரு நிமிஷமும் கொடுமைப்படுத்திட்டு அதை ரசிக்கிற தன்மை வந்து வீரபத்திரனுக்கு இருக்குது தயவு செய்து வந்து விடுதலை கொடுங்க மேடம்ன்றாங்க.